ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி ஹோம் டூர் தான் போட போகிறேன். வீடை சுற்றி காமிக்கிறேன். இருக்கிறது வாடகை வீடு தாங்க. 7,000 வாடகை, 7,000 வாடகை. திருப்பூரில் இருக்கோம். வாடகை பாருங்கள், இது அவுட் சைடு வெளியே இதில் கிளாஸ் போட்டிருக்காங்க. இது வெளியே மாடிப்படி, மாடி கீழே இறங்குறது மேலே மாடி. இது வந்து கோயில், ராமர் கோயில். நல்லா இருக்குங்க. வெளியெல்லாம் நல்லா சில்லுன்னு காற்றடிக்கும். மேலெல்லாம் போனால் சூப்பராக காற்றடிக்குங்க. இதுலேருந்து வந்தால் இது ஒரு வீடுங்க, அந்த சைடு ஒரு வீடு இருக்குது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா இது தாங்க. இது ஃபுல்லாக லென்த்தாக எங்களோடது. இங்கே கிருஷ்ணர் வச்சுருக்கேன் பாருங்கள். இது கிருஷ்ணர். இங்கே ஒரு ஜன்னல் போட்டு கொடுத்துருக்காங்க, மழை தண்ணி வராமல் இருக்க. இங்கே கிருஷ்ணர் பாருங்கள். இதுதான் எங்கள் வீட்டு கிருஷ்ணர். துளசி இந்த சைடு ஒரு செடி வச்சுருக்கோம். இதுதான் கிருஷ்ணர், பார்த்துக்கோங்க. இந்த வீட்டு குட்டி கிருஷ்ணர் அவினாசிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். அப்படியே வாங்க, அப்படியே வந்தீங்கன்னா இது வந்து வெளியே டோருங்க. வெளியே நிலவாசப்படி, நிலவாசல்னு சொல்லுவாங்க. விளக்கு ஏற்றினா 2 விளக்கு இங்கேயே வச்சுருவேன், கோலம் போட்டு. மேலே பாருங்கள், இந்த பூவில் நான் தான் டெக்கரேஷன் பண்ணேன். அப்படியே உள்ளே வந்தால் இது உள்ளே இப்படி போனால் கிச்சன். இதான் கிச்சனுங்க. பாத்திரம் விளக்குறது, சமைக்கிறது. ஒன்றும் பெருசாக இவ்வளோ தான். இது ஜன்னலுங்க. இந்த ஜன்னல் எனக்கு க்ரீன் கலரில் எது வேணாலும் பிடிக்குங்க. அதனால் அங்கங்கே தொங்க விட்டுருப்பேங்க. இப்போ க்ரீன் கலரில் டெக்கரேஷன் பண்ணி அளவாக தான் பாத்திரம் வச்சுருப்பேங்க. மேலெல்லாம் இதெல்லாம் மேலே எடுத்து போட்டு வச்சுருக்கேன். இது வந்து கரண்ட் அடுப்புங்க, பால் சுடு தண்ணி இதில் வச்சுக்கிறதுக்கு. இந்த சைடு பார்த்திங்கன்னா பாத்திரம் விளக்குற இடத்துலையும் பாருங்கள் மணி பிளான்ட் வச்சுருக்கேன். இது சோப்பு கை கழுவுறதுக்கு. இது பாத்திரம் விளக்குற சோப்பு. சிங்க்கு, இது தண்ணி வரும். இது கிச்சனுங்க. இது கிச்சன். நல்லா இருக்குங்களா கிச்சன்? எங்கள் வீட்டு சமையலறை. அப்படியே வெளியே இப்படிந்து வெளியே வந்தால் என்ட்ரன்ஸ் ஹாலுங்க. ஹாலில் இந்த சைடு வந்து இங்கே டிவி போட்டிருக்கோம், டிவி மாட்டியிருக்கோம். உள்ள டிவி மாட்டுறதுக்கு. இது வந்து பூஜை ரூமுங்க, எங்களோட பூஜை அறை. எனக்கு எப்பயுமே பூஜை அறை இப்படி இருக்கணுங்க. முக்கால்வாசி பூஜை ரூமில் தான் செலவிடுவேன். பாருங்கள் எங்கள் வீட்டு தெய்வங்களை. நான் பூஜை ரூமில் தான் ரொம்ப நேரம் உட்காருவேனா. அதனால் இந்த பூஜை ஸ்டாண்ட் வந்து 13,000 ரூபாங்க. இதை வாங்கி பூஜை அறை தனியாங்க. நம்ம வீடு காலி பண்ணிட்டு போனாலும் எடுத்துகிட்டு போயிடுவேன். நம்மளோட சொந்த இதுங்களா யூஸு. 13,000 ரூபாய் இது விலைக்கு வாங்கியிருக்கேன். இது ஹுட்டில் வாங்கினதுங்க. தூக்குறது கொஞ்சம் ரிஸ்க்கு, செம்ம வெயிட்டாக இருக்கும். பாருங்கள் எங்களோட தெய்வங்கள். எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எங்கள் விளக்கேற்றி உட்காந்தானே இது ஒரு பிரகாசமாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே வாங்க பெட்ரூம் காமிக்கிறேன். இது டிவிங்க. அப்படியே உள்ளே வந்தால் பெட்ரூமுங்க. இதான் ரூமு. இங்கே கட்டல் போட்டிருக்குது. ஒன்றும் பெருசாலாம் இது இல்லைங்க. 2 பீரோ 2. இந்த சைடு வாஷ்ரூம். இந்த வாஷ்ரூம் பார்த்தீங்கன்னா இதுக்கும் க்ரீன் கலரில் தொங்க விட்டுருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாஷ்ரூம் எப்பயுமே எனக்கு சுத்தமாக இருக்கணுங்க. எப்போ பார்த்தாலும் தேய்ச்சி கழுவிட்டே இருப்பேன். நீட்டாக வச்சுக்கணும். வாஷ்ரூம் மட்டும் சுத்தமாக பிடிக்காதுங்க. மேலே பாருங்கள் க்ரீன் கலரில் இது நானே செட் பண்ணி வாங்கிட்டு வந்து மாட்டேந்துங்க. இது நானே செட் பண்ணி இங்கே எல்லாம் நீட்டாக அடுக்கி வச்சுருப்பேன். எதுவுமே இது இல்லாமல் நீட்டாக அடுக்கி வச்சுருப்பேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. வாஷ் பேஷன் இது வந்து எல்லாம் க்ளீனாக வச்சுருப்பாங்க. எதுவுமே வந்து என்ன சொல்கிறோம், ஒரு சின்ன இது கூட இருக்கக்கூடாதுங்க. கையை வச்சு ஒரே சின்ன இது கூட இருக்கக்கூடாதுங்க. பளிச்சுன்னு இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக. எதுவுமே வந்து என்ன சொல்கிறதுனா சின்ன கரை கூட இருக்கக்கூடாதுங்க. உட்காந்து தேய்ச்சி கழுவுவாங்க. பாருங்க இங்கே வந்து க்ளீன் பண்ணுற ஐட்டெல்லாம் மேலே வச்சுருக்குறேங்க. இந்த ஒரு இது ஃப்ரீயாக விட்டுருவேன். கசகசன்னு வைக்கிறது எனக்கு பிடிக்காது.
அப்புறம் இந்த பைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இது கூட வந்து எனக்கு இதெல்லாம் உப்பு பூர்த்தாப்பில் இருக்கக்கூடாதுங்க. உடனே கூட இதை சோப்பு போட்டு கழுவிடுவேன். இதெல்லாம் எனக்கு உப்பு பூர்த்தாப்பில் இருந்தால் சுத்தமாக பிடிக்காதுங்க. எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்கள். எனக்கு வாஷ்ரூம் ரொம்ப பிடிக்குங்க. நீட்டாக வச்சுக்கணும் வாஷ்ரூம் பொறுத்த அளவு. அவ்வளோதாங்க. அப்படியே போச்சிடும். சாமி பாட்டு ஓடுதுங்க. லக்ஷ்மி மகாலட்சுமி. ஒரு மனமா இருக்குங்க. இங்கே உட்காந்து அந்த ஃபீல் தெரியும். பாப்பா தண்ணி பாப்பா தண்ணி. மழை பொழிகின்ற காருண்ய மேகமே லட்சுமியே வந்தருகவே கனகதாரை என்னும் துயேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தே. வெளியே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, அந்த ஃப்ளவர் தொங்க விட்டுருக்குது. உள்ள அழகாக தெரியுங்க. வெளியே தெரிஞ்சா இல்லையான்னு தெரியல, உள்ள நல்லா நீட்டாக தெரியும் பாருங்க. அந்த 2 விளக்கு எரியுது. மகாலட்சுமி தாயார் எங்கள் வீட்டிலே இருக்காங்க. வெளியில் பாருங்க, இவங்க தான் மகாலட்சுமி. இவங்க தான் மகாலட்சுமி. வரமகாலட்சுமி பண்ணுவேன். வரமகாலட்சுமி பூஜை பண்ணும் போது இவங்களுக்கு அபிஷேகம் பண்ணி பண்ணுவேங்க. அக்ஷய திருதி அன்னைக்கு பண்ணுவேன். இவங்க வெள்ளி நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேங்க. அப்பயே 2500 ரூபா. இப்போ எவ்வளோ வரும்னு தெரியலங்க. இவங்க கழுத்தில் போட்டிருக்குது வெள்ளி செயின் தாங்க. வந்து வெள்ளியிலே வாங்கினதுங்க. அப்புறம் இதுவும் வெள்ளி தாங்க. பசு இது இவங்களும் வெள்ளி தான். இவங்க வந்து முருகர் இவங்களும் வெள்ளி தான். அப்புறம் விநாயகர் இந்த சைடு இவங்களும் வெள்ளி தான். விநாயகர் ஒன்று, அப்புறம் முருகர், அப்புறம் பசு கண்ணுக்குட்டி பால் குடிக்கிற மாதிரி. இவங்க வந்து மகாலட்சுமி தாயார், இவங்களும் வெள்ளி. எல்லாமே வெள்ளி தான். அப்புறம் இந்த விளக்கும் வெள்ளி தான். அஞ்சு நிமிஷம் உட்காரும் போது அப்படியே ஒரு மைண்டு ஃப்ரீயாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடு எப்படி இருக்குது, நீட்டாக இருக்கா, எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்னைக்கு பௌர்ணமி பூஜை முடிஞ்சாச்சு. நான் போய் சாப்பிட்றேன், பசிக்குது. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.